ஹாய் கைஸ் வெல்கம் பேக். சூப்பர். நீங்கள் புல்ல பார்த்த பிஜிஎம் வந்து பண்ண கொஞ்சம் ரீமேக்ஸ் சாங் தான். ஸோ இது எப்படி எடிட் பண்ணும் குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க உங்ககிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் அதில் உங்களுக்கு எது செட் அதை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோ. நான் 2 ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். ஒன்று வந்து பண்ணாக்க இந்த மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து பண்ண வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த சர்க்யூட் வந்து பண்ணாக்க தனியாக கொடுத்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து பண்ணாக்க இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு அனாலிசிஸில் வந்து பண்ண ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்துட்டு இந்த மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண பிக் வந்து பண்ணிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே ஒரு 3 பட்டன் இருக்குது, அது இங்கே செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரேச்சர் பாருங்கள், அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணி சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ண இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஸ்கில்லை கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலையில் சூப் பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கிரியேட் ஃப்ரம் எக்ஸ்பென்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே சூப் பண்ணினாக்க ஸோ இந்த பிக்கு நானிஸில் கன்வெர்ட் ஆயிரும். இது வந்து இப்போ நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இது சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற ஒவ்வொரு பிக்குமே இப்போ நான் பண்ண அதே சேம் மெத்தட் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பண்ணாக்க அந்த பீட் மேப் வச்சுட்டு நம்ம வந்து பண்ணாக்க ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ண பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் தட்டிவிட்டுங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பண்ணாக்க ஒரு சின்ன ஷார்ட் அவுட்டு. ஸோ இப்போ நீங்கள் நம்ம வீடியோவில் வந்து பண்ணாக்க ஒரு 900+ வந்து பண்ண வீடியோ இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து வேணும்னாக்க ஜஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் கான்டாக்ட் பண்ணுங்கள். பெய்டு தான். ஸோ கொஞ்சம் கம்மி ப்ரைஸ் தான் நான் வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன். ஸோ வேணும்னா நீங்கள் வந்து பண்ணாக்க இன்ஸ்டாகிராமை டிஎம் பண்ணுங்கள். லிங்க் வந்து பண்ண ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இப்போ கீழே வந்து பண்ணால் ஒரு ஆரஞ்சு கலர் இருக்குது, அதிலே நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த கலர் ஃபில்டர் கொடுத்து ஸ்டார்னு கிளிக் போயிட்டு இப்போ நான் நானிஸில் கன்வெர்ட் பண்ண சொன்னீங்க. ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் இடத்துல நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ் கொடுத்தா மட்டும் போதும், கரெக்டாக அந்த எஃபெக்ட்லேயே இந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஒரு லேயர் கொடுத்துருக்க பாருங்கள். இது ஏன் நான் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்கனாக்க சில பேருக்கு வந்து பண்ணாக்க எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அங்கே ஆகலாம், இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பேக் வரும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து பண்ணாக்க இந்த லேயர் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வரலையானாக்க ஜஸ்ட் இதை நீங்கள் பண்ணாக்க ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பொருளை பார்த்துமே அந்த லுக்கு நம்ம கொண்டு வந்துடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கொடுத்துருக்கு, அது நீங்கள் வந்து பண்ணாக்க டவுன் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பண்ணால் அப்படி இந்த சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணிட்டு நிச்சயமாக இருக்கா நீங்கள் செக் பண்ணிங்க, கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன், இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிளண்டிங் ஆப்போசிட்டி இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு லைட் லெஸ்ஸிங் கொடுத்தா மட்டும் போதும். இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக அது வந்து பார்த்தாக்க ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க இது மாதிரி தான் பிளாங்காக இருக்கும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பண்ணால் அப்படியே நம்ம பேக் போயிட்டு நான் இன்னொரு ப்ரிஷெட் இன்புட் பண்ண சொன்னேன், சீக்ரெட் ப்ரிஷெட். ஸோ அதையும் வந்து பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தா ஒரு க்ரீன் கலர் இருக்கா, அதுலேயே நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கிளிக் பண்ணிட்டு காப்பியில் இருக்க அதை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி நம்ம பேக் போயிட்டு ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பண்ணாக்கா அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இந்த லேயர் எங்கே முடியுது ஸோ அந்த இடத்துக்கிட்ட போய்க்குங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு லேயர் பாருங்கள், கரெக்டாக 10.08 செகண்ட் கிட்ட வந்துட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து வச்சுட்டு ஆட் ஆயிரும். இது அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இந்த லேயர் கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மோருக்கு இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுக்குறீங்க, ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டுட்டு நெக்ஸ்ட் மோர் இருக்கா நீங்கள் செக் பண்ணுறீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கி இது எப்படி ஃபிக்ஸ் ஆகும்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு அந்த க்ரீன் கலரை கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்பீடை கிளிக் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே போதும், கரெக்டாக வந்து பண்ண டேக் மெத்தட் ஃபிக்ஸ் ஆயிரும். இதே சேம் மெத்தட் அடுத்த இருக்க ரெண்டுத்துக்கு வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த க்ரீன் கலரை நீங்கள் பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் நம்ம வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு அந்த க்ரீன் கலரை கிளிக் போயிட்டு இந்த கலர் கொடுத்து ஸ்டார்னு கிளிக் போயிட்டு ஸோ நானிஸ்ட் பிக் எங்கள் செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ் கொடுத்தா மட்டும் போதும், கரெக்டாக அந்த எஃபெக்ட்டில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க மீதி இருக்கிறது மூணுத்துலேயும் வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் ஒன் பண்ண ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்து ஆடாச்சா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க பிக்குக்கு போக ஒரு சின்ன சின்ன லேயர் நான் கொடுத்துருக்கு பாருங்கள். அவங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நான் ஆன் பண்ணிக்கோங்க, வேணான்னா வந்து பண்ணாக்க நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அது வந்து பண்ண உங்களுடைய இஷ்டம் தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சீக்ரெட் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ க்ரீன் முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ண ஒரு கிரே கலர் இருக்கும், அதிலே நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பியோ கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நாம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த லேயருக்கு அடுத்தது வந்து பண்ண கேப் இருக்க சின்னதாக அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து
பேஸ்லேயே கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் எந்த இடத்துல இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கனாக்க கரெக்டாக 17.23 செகண்ட் கிட்ட வந்துட்டு அங்கே காப்பி பண்ணிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மி வந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் சொன்ன மாதிரி ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இங்கே சென்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து பேக் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த கிரே கலரை கிளிக் போயிட்டு இந்த கலர்ஃபின்ற கொடுத்து ஸ்டாரையும் கிளிக் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ண பிக்சர்ஸில் போயிட்டு மேலே பிடிச்சும் கொடுத்துக்கலாம். ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து அடுத்த கிரே கலர்லையும் நாம் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கலாம். முடிஞ்சிச்சா? ஸோ நெக்ஸ்ட் நாம் வந்து அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நாம் செகண்ட் பிஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரீன் கிரே முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ண இடத்துல ஒரு 3 குரூப் இருக்கா? ஸோ இந்த 3 குரூப்பு அதுக்குமே ஒரு லேயர் பாருங்கள். அதுக்கு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பி ஃபோல்டு இருக்கா அது இங்கே செலக்ட் போயிட்டு அப்படியே இங்கே பேக் போய்க்குங்க. இப்போ நாம் எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த கிரே கலர் நம்ம பிக் ஆட் பண்ண பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் லென்த் ஒரு கேப் இருக்கும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸ் வந்து பிஎஸ்லேயே கொடுத்துட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி ஒன் பண்ண வந்து கரெக்டாக அந்த லேயருக்கு மேலே வர மாதிரி இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு டெஸ்ட் மாதிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது கம்ப்ரெஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே போதும். டைம் வந்து கம்ப்ரெஸ் வரும். இது சேம் மெத்தடில் மீதிக்கிற அந்த 3 குரூப்புக்கு நம்ம வந்து பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நாம் இதில் பிக் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லேயர் வந்து லாஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த கிரே கலர் லாஸ்ட்டுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு அங்கே காப்பி பண்ணது அதே புக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து நெக்ஸ்ட் மாதிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணுங்கள். இது கொஞ்சம் வந்து இதாக இருக்குது. இது கம்ப்ரெஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே போதும். கரெக்டாக டைம் எடுத்து கம்ப்ரெஸ் வரும். இதே சேம் மெத்தடில் மீதுக்கு ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்தலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு 3 குரூப் எடுத்துக்கொண்டு கீழே குரூப் பண்ணுறது நீங்கள் கிளிக் போயிட்டு எடுக்கிற போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே புதுசும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு மேல்க்கு லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்து இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிசஷன் வேர்ப் இருக்குது அது இங்கே செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க டேல்ஸ் எஃபெக்ட் இருக்கும். அதை இங்கே செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டு அப்படி இங்கே பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்குது அது இங்கே செலக்ட் பண்ணிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு மேட்ச் பண்ணி கரெக்டாக சென்டராக உங்களோட பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே இருக்குது அது இங்கே செலக்ட் பண்ணிட்டு அப்படி இங்கே பேக் வந்துக்குங்க. இப்போ வந்து அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா குரூப் 1 வந்து அது ஆட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் குரூப் 2 இருக்கும். அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு குரூப் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸ் வந்து பிஎஸ்லேயே கொடுத்து ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்கு கொண்டு வந்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் அது செகண்டில் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிடும். ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து நம்ம அந்த தேர்டில் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு அப்படியே நம்ம பேக் வந்தீங்கன்னாக்கா நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி வந்து அது சூப்பராக ஆட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் இதே சேம் மெத்தட் லாஸ்ட் நம்ம 3 குரூப் ஆட் பண்ண பாருங்கள். இதுலேயும் அதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த கேப் பேமெண்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு செகண்ட் புஷ் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த குரூப்புக்கு அடுத்தது வந்து ஒரு ஆரஞ்சு கல் இருக்கும். அதுலேயே நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பியோ கொடுத்து அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து குரூப்புக்கு அடுத்தது வந்து கேப் இருக்கா அந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அங்கே காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்து ஸ்லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்கு மேலே வர மாதிரி நம்ம ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மாதிரி இருக்க செக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாக வச்சுனாக்க ஜஸ்ட் அந்த ஸ்பீடை யூஸ் பண்ணிக்கும். இதே சேம் மெத்தட் நெக்ஸ்ட் கேப் இருக்கும். நாம் இந்த ஆரஞ்சு கலரை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நாம் இதில் போய் கட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலரை கிளிக் போயிட்டு இந்த கலர் ஃபின்ற குட்டி ஸ்டாரை கிளிக் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ண பிக்ஸால் போயிட்டு மேலே புஷிங் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்த லேயரில் நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலி ஒரு லேயர் மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு செகண்ட் புஷ்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மேலே ஒரு லேயர் கொடுத்துருங்க பாருங்கள். அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து அப்படியே இங்கே பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நாம் எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து அது நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ரீல்ஸ் வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதிங்க இந்த வீடியோவில் இந்த டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி கமெண்ட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கங்க. பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.